ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் ஏகதந்தாஜ வித்மஹே வக்ரதுண்டாஜ தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். அன்பார்ந்த எங்களுடைய நேயர்களாகிய தங்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆசான் ஜோதிட குரு அடியேன் சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியார், முதல்வர் ஸ்ரீ காஞ்ச காமகோடி பீடம் வேத ஆகம பாடசாலை, சங்கரமடம். செல் நம்பர் 9865098370, 9865098370. என்னுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்குண்டான விசேஷ தினங்களும் அதனைத் தொடர்ந்து 12 ராசிகளுக்கு உண்டான ஆகஸ்ட் மாத பலாபலன்களும் பார்க்க இருக்கின்றோம். இந்த மாத விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 2/8/2021 திங்கட்கிழமை, ஆடி கிருத்திகை, முருகப்பெருமானுக்கு உகந்த தினம். ஆடி மாதத்தில் வரக்கூடியது, சுப்பிரமணியருக்கு தட்சிணாயனத்தில் வரக்கூடிய முதல் கிருத்திகை அப்படிங்கிறதுனால முருகனை சார்ந்து வழிபாட்டை மேற்கொள்பவர்கள் அன்றைய தினம் முருகனை நினைத்து வழிபட்டால் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது திண்ணம். எனவே 2/8/2021 திங்கட்கிழமை முருகப்பெருமானை நினைத்து கிருத்திகை விரதம் மேற்கொண்டு வழிபட வேண்டியது மிகவும் அவசியம். 3/8/2021 செவ்வாய்க்கிழமை, ஆடிப்பெருக்கு, ஆடி 18 அப்படின்னு சொல்கிறோம். அந்த தினத்தில் எது பண்ணினாலும் பெருக்கு அப்படின்னால் அதிகரிக்கிறது, பெருகக்கூடிய தினம். ஆடி 18 அன்றைக்கி நம்ம எந்த ஒரு காரியத்தை துவங்கினாலும் அதிகப்படியாக அது லாபங்களை ஏற்படுத்தும், உபரி விருத்தியாகும். அதனால் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இறை வழிபாடு, தியானம், ஜபம், விரதங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணி தெய்வ பலங்களை கூட்டிக் கொள்ள வேண்டிய தினம். 4/8/2021 புதன்கிழமை, தேய்பிறை ஏகாதசி, மகாவிஷ்ணுவை குறித்து விரதங்கள் மேற்கொள்ள வேண்டிய தினம். 6/8/2021 புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, தேய்பிறை பிரதோஷம், சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டிய தினம். 8/8/2021 ஞாயிற்றுக்கிழமை, ஆடி மாத சர்வ அமாவாசை. ஆடி அமாவாசை தட்சிணாயனத்தில் வரக்கூடியது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அன்றைய தினம் முன்னோர்கள், பித்திருக்கள், இறந்தவர்களை நினைத்து நினைவு கூர்ந்து அவர்களுக்குண்டான பரிகார பூஜைகளை செய்ய வேண்டிய தினம். 10/8/2021 செவ்வாய்க்கிழமை, ஆடிப்பூரம், அம்பிகைக்கு இறந்த சிறப்பு வாய்ந்த தினம். அம்பாள் வழிபாடு, அம்பாள் ஊஞ்சல் இதெல்லாம் பண்ணக்கூடிய தினம். அம்பிகை வழிபாடு செய்வது மிகவும் உத்தமம். ஆடிப்பூரம். 11/8/2021 புதன்கிழமை, வளர்பிறை சதுர்த்தி, விநாயகப் பெருமானை மேற்கொண்டு விரதங்கள் அனுஷ்டிக்க வேண்டிய தினம். 13/8/2021 வெள்ளிக்கிழமை, சுக்லபக்ஷ சஷ்டி, கருட பஞ்சமி, நாகபஞ்சமி, வளர்பிறை சஷ்டி, முருகப்பெருமான் வழிபாடு மற்றும் கருட பஞ்சமி, நாகபஞ்சமி இந்த விரதங்கள் மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் அந்த அன்னைக்கு அந்த விரதத்தை மேற்கொண்டு சர்ப்பதோஷம், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகுகேது தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகும் அன்னைக்கு விரதம் இருந்தால். 15/8/2021 ஞாயிற்றுக்கிழமை, சுதந்திர தினம். 18/8/2021 புதன்கிழமை, சுக்லபக்ஷ சர்வ ஏகாதசி. 20/8/2021 வெள்ளிக்கிழமை, வளர்பிறை பிரதோஷம், வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் சில குடும்பங்களில் மேற்கொண்டு அம்பிகை கலசம் வைத்து, முகம் வைத்து அதற்கு பூஜைகள்லாம் செய்து சுமங்கலிகளுக்கெல்லாம் ஜாக்கெட் பெட்டு, வளையல், குங்குமம், மஞ்சள் இந்த மாதிரி சௌபாகிய திரவியங்கள் இதெல்லாம் கொடுப்பாங்க. ரொம்ப விசேஷம். 20/8/2021 அன்றைக்கி அது வருது வெள்ளிக்கிழமை, அதனால் அதை கடைப்பிடிக்கணும். 21/8/2021 சனிக்கிழமை, பௌர்ணமி, ஓணம் பண்டிகை, பௌர்ணமி விரதம், அம்பிகை வழிபாடு. ஜாதகத்தில் சந்திர திசை நடப்பவர்கள், சந்திர புத்தி நடப்பவர்கள்லாம் அந்த பௌர்ணமி பூஜை பண்ணுறது விசேஷம். அதே தினம் ஓணம் பண்டிகை. மகாபலி சக்கரவர்த்திக்கு வாமனவதாரம் எடுத்து பெருமாள் முக்தியை கொடுத்த தினம் ஓணம் பண்டிகை. கேரளாவில் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு தினம் அன்றைய தினம். அதே தினம் ரிக்குபாகர்மா, ரிக்வேதத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு உண்டான உபநயன உபாகர்மா அன்றைய தினம் அனுஷ்டிக்க வேணும்.
22/8/2021 ஞாயிற்றுக்கிழமை ஆவணிய வட்டம் எதிர்பாகர்மா. எதிர்வேதத்தை அனுஷ்டிக்கக்கூடிய நபர்கள் அந்த யஜ்ஞோபவீதத்தை புதுப்பிக்கக்கூடிய தினம் அந்த ஆவணி அவிட்டம். ஸ்ராவண்யாம் பௌர்ணமாஸ்யாம் அப்படின்னா சங்கல்பத்தில் வரும். அப்போ அன்றைய தினம் எதிர் உபாகர்மா 22/8/2021 ஞாயிற்றுக்கிழமை. அன்றைய தினம் வாஸ்து நாளும் கூட சம்பவிக்கிறது. வாஸ்து நேரம் சாயந்தரம் 3:18 முதல் 3:54 வரை சஞ்சரிக்கிறது. 23/8/2021 திங்கட்கிழமை காயத்ரி ஜபம் 1008 காயத்ரி ஜபம் பண்ணணும். அது 23/8/2021 அன்றைக்கி நடக்குது. 25/8/2021 புதன்கிழமை கிருஷ்ணபக்ஷ மகா சங்கடகர சதுர்த்தி. 25/8/2021 புதன்கிழமை. கிருஷ்ணபக்ஷம்னா என்ன? தேய்பிரையில் வரக்கூடிய அடுத்தது விநாயகர் சதுர்த்தி. எப்போது ஆவணி மாதத்துக்கு முதல்ல வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி. விநாயகருக்கு விரதம் மேற்கொள்ளணும்னால் இந்த ஆடி மாத சங்கடகர சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு வரக்கூடிய சதுர்த்தி, இது மூன்றையும் சேர்ந்து வழிபட்டால் விநாயகர் பெருமானுடைய திருவருளுக்கு பாத்திரமாகலாம். அதான் மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. 28/8/2021 சனிக்கிழமை தேய்பிரை சஷ்டி முருகன் வழிபாடு உத்தமம். 29/8/2021 ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை முருகப்பெருமான் வழிபாடு, கிருத்திகை விரதம் மேற்கொள்ள வேண்டியது. 30/8/2021 திங்கட்கிழமை கோகுலாஷ்டமி, கிருஷ்ண பகவான் பிறந்த தினம். 31/8 கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி இதெல்லாம் இந்த மாத இறுதியில் சம்பவிக்கிறது. கிருஷ்ணருக்கு பாதம் மறைந்து வீட்டில் வெண்ணெய் சீடை இதெல்லாம் பண்ணி குழந்தை வருவதாக பாவித்து பூஜைகள் செய்ய வேண்டிய தினம் இந்த 2 தினங்களுமே. நாம் இதுவரைக்கும் ஆகஸ்ட் மாத விசேஷ தினங்களை எல்லாம் பார்த்தோம். நேயர்கள் தவறாமல் நான் குறிப்பிட்ட தினத்தில் அந்தந்த தெய்வங்களுக்கு வழிபாடுகளை செய்து அந்தந்த தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்து நாம் 12 ராசிகளுக்கும் உண்டான ஆகஸ்ட் மாத பலாபலன்களை காண்போம். ரிஷபராசி நேயர்களாகிய கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தாங்களுக்கு எங்களுடைய மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் ரிஷபராசிக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரிஷபராசிக்கு அதிபதியாக நவகிரகங்களில் விளங்கக்கூடிய தெய்வம் சுக்கிர பகவான். சுக்கிரனை பிரார்த்தனை பண்ணி நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஓம் சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய், வக்கிரம் இன்றி வரமிகத் தருவாய், வெள்ளி சுக்கிர வித்தகவேந்தே அள்ளிக் கொடுப்பாய் அடியார்க்கு அருளே. சுக்கிர பகவானுடைய கருணையினாலே இந்த மாத பலாபலன்களில் ராசியில் ராகு சஞ்சரிக்கிறதுனால மிகச்சிறப்பு. யோககாரகன். இப்போ யோகங்கள் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் பொருளாதார வளர்ச்சி, திடீர் முன்னேற்றங்கள், எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடுதல், பல நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் எல்லாம் திறம்படச் செய்தல், புதிய பொறுப்புகள் வழங்குதல், எதிர்பார்க்காம ஒரு புதிய பதவி அல்லது ராஜசன்மானம், ராஜமரியாதை இந்த மாதிரிலாம் கொடுப்பார். வேலையாட்கள், பணியாட்கள், நமக்கு உதவி செய்வதற்கு ஆட்கள் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். வெளிநாட்டு பொருளாதாரம், வெளிநாட்டு வர்த்தகம் நன்மையை செய்யும். அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங், அப்புறம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம். அதே மாதிரி உணவகங்கள், பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க, அதே மாதிரி அன்னசாலைகள், தர்மச்சத்திரங்கள், அன்னதான கூடங்கள் மற்றும் காய்கறி, பழங்கள், மளிகை வியாபாரிகள், பூ வியாபாரிகளுக்கு நன்மை கூடுதலாக உண்டாகும். இந்த மாதத்தில் 3ஆம் இடத்துல சூரியன் மிகச்சிறப்பு. தாயார் உடல்நலம் சீராகும். மருத்துவ செலவுகள் குறையும். அரசு மூலமாக நன்மைகள். அரசாங்கத்தில் ஆக வேண்டிய காரியங்கள் தடையின்றி நடக்கும். அரசுத்துறை, அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்களுக்கு நன்மை ஏற்படும். 4ஆம் இடத்துல பார்த்தோம்னா புதன் செவ்வாய். அதனால் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு எடுத்திருந்தால் மந்தமான கல்வி ஏற்படும். கல்விச்சாலை, கல்விக்கூடங்கள், கல்வி நிறுவனங்கள், பயிற்சி நிறுவனங்கள், தட்டச்சு, சுருக்கெழுத்து, அகாடமி, டுட்டோரியல் காலேஜ் இந்த மாதிரிலாம் பணிபுரிகிறவங்க, படிக்கிறவங்க, வைத்து நடத்துபவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். ஏஜென்சி, மார்க்கெட்டிங், ட்ரேடிங் கம்பெனி, ஐடி கம்பெனி, தகவல் தொழில்நுட்பம், எழுத்து, அக்கவுண்டன்ட், வசனம், பேச்சு, இயக்கம், சினிமா, இசை, நாடகம், ஜோதிடம், சுற்றுச்சூழல், சுற்றுலாத்துறை இதிலெல்லாம் பணிபுரியக்கூடியவர்கள் கவனம் தேவை. கூட செவ்வாய் இருக்கிறதுனால பூமி சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, விவசாயிகள், நிலத்தடி நீர் அகழ்வாராய்ச்சி, நெடுஞ்சாலை பணியாளர்கள், தொல்லியல், பூமி, புவியியல், வேளாண்மைத்துறை, ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடியவர்கள் கவனம் தேவை. அதே மாதிரியே ரிசார்ட்டு, ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும்.
மருத்துவம் கல்வி பயிலக்கூடியவர்கள், மருத்துவத்துறை, மின்சாரம், ரயில்வே, காவல்துறை, இராணுவம் இதில் பணிபுரியக்கூடியவருங்க கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். 5ஆம் இடத்துல சுக்கிரன் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்புறது. ராசிநாதன் 5ஆம் இடத்துலேருந்து வாரி வழங்கக்கூடிய தெய்வமாக அங்கே காத்திருக்கார். வம்சவர்த்தி ஏற்படும், கடன் சுமை தீரும், பூர்வீக சொத்துக்கள் லாபங்கள் ஏற்படும், எது செய்தாலும் நன்மைகள் அதிகரிக்கும், குழந்தைகள் மூலமாக நன்மைகள் ஏற்படும், கடன் அறவே இருக்காது. இந்த மாதிரி எல்லாம் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கலாம். பொதுவாக நிதி சம்பந்தமான தொழில், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஆபரணங்கள் செய்கிறது, ஆபரண வியாபாரிகள், இவங்க எல்லாத்துக்குமே நன்மைகள் அப்படிங்கிறது கூடுதலாக கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது. ராசிக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவான் சந்திருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும், அந்யோன்யங்கள் ஏற்படும். ஆன்மீகத்துறை, சினிமாத்துறை, சட்டத்துறை, நீதிமன்றங்கள், காவல்துறை, கேளிக்கை, விளையாட்டு சிறந்து விளங்கும். இதில் பணிபுரியக்கூடியவங்களுக்கு நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும். 9ஆம் இடத்துல சனி வக்ரம், சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம் நன்மை ஏற்படும். வாகன தொழில் பண்ணுறவங்க, இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ண தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடியவர்கள், வைத்து நடத்துபவர்கள், மில், ஆயில் மில், எண்ணெய் வித்துக்கள் சம்பந்தமான வியாபாரங்கள், பெட்ரோல் பங்க் மற்றும் பில்டிங் மெட்டீரியல்ஸ் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை கூடுதலாக கிடைக்கும். அதே மாதிரியே 10ஆம் இடத்துல குரு வக்கரமாக இருக்கிறதுனால எந்த தொழில் பண்ணாலும் நன்மை. தடைப்பட்ட திருமணங்கள் நிச்சயிக்கப்படும், திருமண பேச்சு கைகூடும், விவாக பிராப்தி, வம்சவருத்தி, பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள், நகைகள், அழகு சாதன பொருட்கள், மின் சாதனம், எலக்ட்ரானிக் பொருட்கள், இது ஃபேன்சி பொருட்கள் இதெல்லாம் வாங்கலாம். அதே மாதிரி இந்த வியாபாரங்கள் பண்ணக்கூடியவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, அழகு சாதன நிலையங்கள் வியாபாரங்கள் பண்ணக்கூடியவர்கள், பியூட்டி பார்லர், சலூன் இந்த மாதிரிலாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு யோகங்கள் அதிகரிக்கும். பொதுவாக ரிஷபராசின்னு எடுத்துட்டால் 80% நன்மைகளை இந்த மாதத்தில் பெறுறீங்க. இது போக அவரவர்கள் ஜாதகத்தில் பலாபலன்கள் மாறுபடும். அப்படி சொந்த ஜாதக பார்க்க விருப்பமுடைய அன்பர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865098370 9865098370 என்ற எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பலன்களை தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரங்கள்லாம் பண்ணிக்கலாம். இந்த ரிஷபராசி நேயர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தால் 17/8/2021 செவ்வாய்க்கிழமை இரவு 1:49 முதல் 20/8/2021 வெள்ளிக்கிழமை அதிகாலை 4:44 வரை சந்திருக்கிறது. அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்ளணும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை, அனுகூலமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. எனவே லட்சுமி தாயாரை வழிபட்டு இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.